ஆலோசனை கூட்டம் எல்லாம் போடுறாரா சார் அடுத்து பயணத்துக்கு ரெடியா சார் இங்க வந்து மக்களுக்கு அன்றாட பிரச்சனை இருக்கு சார். நீங்க கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஒரு பெரிய பிரச்சனை. டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதின மாணவர்கள் நீங்க போய் கேளுங்க, யாருன்னா கேட்டு சந்தோஷமா எழுதிங்களா தேர்வு, ரிசல்ட் எங்கன்னு கேளுங்க. தேர்வு எழுதிட்டு வேலை கிடைக்காம உட்காந்துட்டு இருக்கிறாங்க. துப்புரவு தொழிலாளிக்கு பெருக்கின வேலையை உறுதி செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது அரசாங்கம். அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இங்க பார்த்தோம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள்லாம் பிரச்சனை கோவத்தில் இருக்கிறாங்க. அதில் சில பேர் வந்து போராட்டமே பண்ணுறாங்க, ஆசிரியர்கள்லாம் தற்காலிகமாக இருக்கிறவங்க. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் சுகாதாரத்துறையில் பர்மனெண்ட் பண்ணுறேன்னாங்க, அது ஒரு சிலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நர்ஸ் எல்லாம் எங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் வேணும். போக்குவரத்து தொழிலாளி பிரச்சனை கேட்கவே வேணாம். பஸ்ஸு வெயிலில் நீங்கள் ஓட்டுனீங்கன்னா உடம்புலாம் கதை கதை கதைன்னு ஆகிடும். அந்த அந்த டிரைவரோட அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே போக்குவரத்து கவர்மெண்ட் ஆஃபீஸரை திட்டுறோம், லஞ்சம் வாங்குறவங்க ஒரு சைடு, அவங்க மீது எனக்கு கரிசனம் கிடையாது. பட் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க இன்னைக்கு அதிருப்தியில் இருக்காங்க. இதை பற்றி எதனா புரிதல் அவருக்கு இருக்குமா? சரி, இந்த சைடு வாங்க. ஒரு வீடு கட்ட முடியுமா இன்னைக்கு ஒருத்தரால்? 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இல்லை ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் யாருன்னா ஒரு சாமானியனால் வீடு கட்ட முடியுமா? ஒரு மூட்டை ஜல்லி என்ன விலை, ஒரு லோடு ஜல்லி என்ன விலை, ஆற்று மணல் கிடைக்குதா கிடைக்கலையா? அதாவது தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு ஆற்று மணல் கிடைக்கலைங்க, ஆனால் கேரளாவுக்கு ஸ்மகிள் பண்ணி போகுது. போன வாரம் கூட ஒருத்தரை வந்து கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, போட்டு தள்ளிட்டாங்க. அதே மாதிரி இங்கே புதுக்கோட்டையில் ஒருத்தர் ஆற்று மணல் திருடுறாரு, அவர் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரையும் கொண்டுட்டாங்க. இப்போ கனிம வளத்தை சுரண்டி மற்ற மாநிலத்துக்கு ஏற்றுமதி ஆகுது. சரி, கனிம மலை தான் போகுதுன்னா 3 நாளைக்கு முன்னாடி தாம்பரத்தில் 3600 கிலோ ரேஷன் அரிசி பிடிச்சாங்க, பதுக்கல். இதெல்லாம் மக்கள் பிரச்சனை தானே, மக்களுக்கு போக வேண்டியது தானே. வெளியில் பதுக்கல் ஆகுது, இல்லை ஊழலாகுது, ஏதோ ஒன்று ஆகுது. இதில் எதனா ஒரு விஷயத்தில் ஆணித்தனமாக ஆதாரமாக எதனா பேசுகிறாரு. சரி, இன்னும் ஒரு படி மேலே போய் எதனா ஒரு ஊழலை விஜய் அவர்களோ விஜய் சார்ந்த கட்சியில் எதனா வழக்காடு மன்றத்தில் போயிட்டு இதில் இவர் ஊழல் பண்ணியிருக்காங்க, இதை நான் எதிர்க்கிறேன், சும்மா மேலோட்டா வந்து நான் எதிர்க்கிறேன். எனக்கு என்னமோ அவர் வந்து கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு பி டீம் வேலையை தான் பார்க்குறாரு.